பாரதிய ஜனதா கட்சியில் போட்டியிடுவதற்கு ஆள் இல்லை. சரியா, கூட போகிறான் வரவன் கட்சியில் இருக்கவன் எவனா தொண்டன்ட்டி இதாக வச்சுருக்கவனை நிறுத்தலாம். ஆனால் தலைவர்கள் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. ஒரு 5 பேர் 3 பேருக்கு மேலே தேராது. அவர்கள் ஏற்கனவே ஒரு 3 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க. இதுக்கு மேலே மக்களுக்கு தெரிந்த தலைவர் அப்படின்னா யாருமே கிடையாது. அண்ணாமலை எல்லாருக்கும் தெரியும், மீம்ஸில் வர்றதுனாலையும் டெய்லி டிவியில் வர்றதுனாலையும் தெரியும். முருகனை தெரியும், முருகன் ஏற்கனவே எம்பி. அந்த எம்பி பதவியை ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் எஸ்கேப் அங்கே. அதனால அண்ணாமலையை ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபியில் நிற்கிறதுக்கு 10 பேர் கூட இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபி சிம்பிளில் பலரை நிறுத்துவதற்காக இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையாக வாடகைக்கு ஆள் பிடிக்கிறாங்க. இப்போ சரத்குமாரை பிடிச்சி அவருக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிடுவாங்க. ஜிகே வாசனை பிடிச்சி 2 சீட்டு ஒதுக்கிடுவாங்க. 3 ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு 4 சீட்டா, 4 3 7 ஆச்சா. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு 4 சீட்டா, 11 ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த பாரிவேந்தர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு சீட்டு 12. அப்புறம் இவர் மொழியார் இருக்காரு வேலூர், அவருக்கு ஒரு சீட்டு.